ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 26. அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் பகாபாகோ நைனம் சோஷ்யதும் அர்ஹசி. டிரான்ஸ்லேஷன். மேலும் ஆத்மா எப்போதுமே பிறந்து இறந்து கொண்டிருப்பதாகவே நீ எண்ணினாலும் பலம் பொருந்திய புஜங்களை உடையவனே, அதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. பகவான் கிருஷ்ணர் ஆத்மா நிரந்தரமானதுன்னு இல்லாமல் அது பிறக்குது இறக்குதுன்னு நினச்சா கூட இதில் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்த போது பல தத்துவவாதிகள் இருந்தாங்க. மேலும் வைபாஷிகர்கள் அப்படின்னு அவங்க அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தத்துவவாதிகள் இந்த ஜடப்பொருள் கலவையினால் ஒரு குறிப்பிட்ட பருவ நிலையில் தோன்றுவது தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆந்த்ரோபாலஜி அல்லது மனித வர்க்க சாஸ்திரம் முழுவதுமே இந்த தத்துவத்தை ஆதாரமாக கொண்டது தான். ஸோ வைபாஷிக மதத்தை போல அர்ஜுனன் ஆத்மாவில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட கவலைப்பட காரணம் இல்லைன்னு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா சில ரசாயன மூலக்கூறுகளுடைய கூட்டுப்பொருள் அதுதான் இந்த ஆத்மா. அப்படிங்கும்போது எதுக்காக அதனுடைய இழப்புக்காக வருந்தி தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கணும்? ஆத்மா பிறக்குது இறக்குது அப்படின்னு நீ இந்த மாதிரி நினச்சா கூட இதுக்காக கவலைப்பட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வைபாஷிக கொள்கையின்படி உடல் அழியும் போதே ஆத்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய பொருளும் அழிந்து விடுகிறது. அதனால் எப்படி இருந்தாலுமே அணு ஆத்மா நிரந்தரமானது அப்படின்னு வேதங்களுடைய முடிவை நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, அல்லது ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறதையே நம்பாமல் இருந்தாலும் சரி, இல்லை உடல் அழியும் போதே ஆத்மா அழியுது அப்படின்னு நினச்சாலும் சரி, எதுக்குமே நீ கவலைப்பட காரணம் இல்லை அர்ஜுனா. நீ துன்பப்பட காரணமே இல்லை. மேலும் ஆத்மாங்கிற பொருள் உடல் அழியும் போதே அழியுது அப்படின்னு நீ நினச்சாலுமே உன்னுடைய மறுபிறவிங்கிற பிரச்சனையே இல்லை. அப்போ உன்னுடைய பாட்டனாரையும் ஆசிரியரையும் கொள்வதால் ஏற்படக்கூடிய பாவ விளைவுகளை பற்றியும் நீ நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஹரி போல்.